பார்க்க கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த டிசைன் எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஐ ஷேப்ஸ் கண்டினியூஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஐ ஷேப்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட டிசைன் பிக்கராக இருக்க போதா ஸ்மாலராக இருக்க போதான்னு டிசைட் பண்ண போது. இது நீங்கள் ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எனக்கு ஸ்மாலாக கிடச்சா போதும். ஸோ நான் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஷேப்க்கு பேரலாக ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அந்த கர்வுக்கும் ஐ ஷேப்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ ஷேப்க்கும் செகண்ட் ஐ ஷேப்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அண்ட் அந்த கர்வை கொண்டுட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணையில் நெக்ஸ்ட்டு ஐ ஷேப்போட கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ ஃபஸ்ட் ஐ ஷேப்பில் இருக்கோன்னா ஃபஸ்ட் ஐ ஷேப்பில் ட்ரா பண்ணக்கூடிய கர்வ் வந்து செகண்ட் ஐ ஷேப்பில் போய் கம்ப்ளீட் ஆகணும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ளதெல்லாம் கீழே வரும்போது எப்படி மேலே கம்ப்ளீட் பண்ணையில் கொண்டு போய் நெக்ஸ்ட் ஐ ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி கீழே ஸ்டார்ட் பண்ணையில் முன்னாடி இருக்கிற ஐ ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் ஐ ஷேப் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கோம்னா செகண்ட் ஐ ஷேப்பில் இருந்து ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வரணும். கம்ப்ளீட் பண்ணையில் நம்மளோட தேர்ட் ஐ ஷேப் எங்கே முடியுதோ அங்கனே ஸ்டாப் பண்ணிடணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஷேடிங்ஸ் அண்ட் குட்டி குட்டி டீட்டெயிலிங்ஸ்லாம் கொடுத்தோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அண்ட் நம்ம பேஜில் கம்மிங் ஆகஸ்ட் 9th and 10th பிகினர் ஹென்னா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா டிஎம் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாய்.